வணக்கம். 77,11,640 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் பணத்தையும் பணம் கொண்டு வந்த நபரையும் வருமானத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இனி விரிவான செய்திகள். அரியலூரில் உள்ள ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கையில் ஒரு பேக் எடுத்து வந்த நபரை ரயில்வே போலீசார் சோதனை செய்தனர். பையில் அதில் 500 ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து உடனடியாக திருச்சி வருமான வரித்துறை அதிகாரியிடம் ரயில்வே போலீசார் தகவல் தெரிவித்தனர். ரயில்வே போலீசார் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் தெரிய வந்தது. இதனையடுத்து வருமான வரித்துறை துணை இயக்குனர் ஸ்வேதா மற்றும் ரயில்வே உதவி ஆய்வாளர் மணிவேல் வைத்தியநாதன் ஆகியோர் வினோத்குமாரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் எடுத்து வந்தது ஹவாலா பணமா அல்லது அரசியல்வாதிகள் அல்லது தொழிலதிபர்களின் பணமா என விசாரணை நடத்தினர். இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட 77,11,640 பணம் மற்றும் அதனை கொண்டு வந்த வினோத்குமார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இது குறித்து முழு விசாரணை திருச்சியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.